ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போட்டு ரீசெண்டாக இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கிற நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன். ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஃபேமஸான செஃப். இவர் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் மேரேஜுக்கு வந்துட்டு இவரோட சமையல், இவரோட கேட்டரிங் தான் போகும். அண்ட் இவர் இன்னும் தெரியாதவங்களுக்கு வந்து குக் வித் கோமாளியில் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருக்காரு. அண்ட் இதை தாண்டி 2-3 படத்தில் கூட ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இப்போ என்ன பிரச்சனையில் மாட்டியிருக்காருன்னா, இவர் வந்து ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அது வந்துட்டு ஜாய் சிண்ட்ரெல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஸ்ருதியை வந்து டைவர்ஸ் பண்ணாமையே செகண்ட் மேரேஜ் இவர் பண்ணியிருக்காரு. அண்ட் செகண்ட் மேரேஜ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றதும் வந்து அவங்க வந்து கோட் பண்ணி அவங்க 2 பேரும் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இவங்க என்னன்னா வந்துட்டு இவர் இவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆள், ஒரு செஃப். நிறைய பேர் வந்து இவரை ஒரு மோட்டிவேஷனலாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல்டை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்றதுக்கு இவர் வந்து நிறைய பேர் வந்து ரோல் மாடலாகவும் எடுத்திருக்காங்க. இது எதுக்கு இப்போ டாக்கிங் பாயிண்ட் ஆச்சுன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வனிதா விஜயகுமார் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. எப்படி வந்து அவங்க அந்த பாலோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் பண்ணாமையே இவர் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், வனிதா விஜயகுமாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இதே மாதிரி விஷயங்கள் தான் அங்கேயும் ஆச்சு. அந்த டைமில் வனிதா விஜயகுமாரையும் பால்ன்றவரையும் வந்துட்டு நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சிக்குள்ளே இழுத்து நிறைய டாக்கிங் பாயிண்டாக இருந்தது. எல்லா பிஹேனூட்ஸ்லேருந்து கலாட்டாலேருந்து எல்லாருமே வந்து இதை இன்டர்வியூ எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. பட் இங்கே ரங்கராஜும் அதே தான் பண்ணியிருக்காரு. பட் அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பூதாகரமாக ஆக்காம கொஞ்சம் சைலண்டாகவே, கொஞ்சம் சட்டிலாகவே எல்லாரும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ஏன்றது தெரியல. அண்ட் ரங்கராஜுமே வந்துட்டு இதை அப்படியே விட்டுட்டாரு. எதுவுமே பதிலே சொல்லாமல் அப்படியே விட்டுறது இன்னும் பிரச்சனையே அதிகமாகும். ஸோ அவர் வந்து கான்ட்ரவர்சிக்கு முற்றுப்புள்ளி இருக்கணும்னா அவர் சைட்லேருந்து இறங்கி என்ன நடந்தது, எதனால் டைவர்ஸ் ஆயிடுச்சா இல்லையா, இல்லை டைவர்ஸ் பண்ண போகிறாங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லி அதுக்கு அந்த டாக்கிங்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஸோ அது பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எல்லாருமே அந்த டாப்பிக்கை எடுத்து பேசிட்டு தான் இருப்பாங்க. இவர் ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி, அதுக்காக மட்டும் இல்லை, இந்த விஷயத்தை யார் பண்ணாலுமே தப்பு தான். அண்ட் இவர் ஃபேமஸ்ன்றதுனால இந்த விஷயம் வந்து எல்லாரும் பேசுகிறாங்க. ஸோ இது வந்து இவர் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.